Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க Instagramல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது அப்லோட் பண்ற குவாலிட்டில இருந்து அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து சுத்தமா லாஸ் ஆயிரும். அந்த வீடியோ வந்து பார்க்கிறதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இல்லாத மாதிரி ஆகிரும். அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம சால்வ் பண்ணனும் அப்படினா இந்த வீடியோல சொல்லி தருவேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துடுங்க. அப்படியே சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள வந்து கத்துக்கிட்டோம். சோ गाइस இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு பிரவுசர் வேணும். அதாவது பாத்தீங்கன்னா Chromeல கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இல்லனா சில பேருக்கு வந்து Chrome சப்போர்ட் ஆகாது. சப்போர்ட் ஆகாதவங்க வந்து DuckDuckGo அப்படினு ஒரு பிரைவேட் பிரவுசர் இருக்கு. அத வந்து நீங்க Play Storeலயே அவேலபிளா தான் இருக்கும். இப்போ நான் காட்றேன். அத கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதான் அந்த பிரவுசர். இந்த பிரவுசர் கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். So இப்போ வந்து நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறீங்கன்னா அந்த வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அந்த கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி வந்து லாஸ் ஆகிறத நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ பாண்டா கம்ப்ரஸர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். வீடியோ பாண்டா கம்ப்ரஸர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ பாண்டா கம்ப்ரஸர்ல ஆட் பண்ணிட்டு அந்த ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா ஒரு 1024 அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன்ல வந்து நீங்க வந்து 1024 ஒரு 1080க்கு கம்மி அந்த மாதிரி வந்து ஒரு அந்த ஒரிஜினல் வீடியோவோட ரெசல்யூஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வந்து அப்லோட் பண்றதுக்கு பண்ணிருப்போம்ல ஒரு 15 MB குள்ள இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து நீங்க கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணது மட்டும் இல்லாம இது என்ன பண்றீங்கன்னா இந்த DuckDuckGo பிரவுசருக்குள்ள போய்க்கோங்க. நம்ம வந்து சும்மா காச்சு போயிட்டு Instagramல அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணீங்கன்னா குவாலிட்டி லாஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த பிரவுசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பிரவுசர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்துட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேஸ்புக் லோகோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் லோகோ இருக்கும். அந்த இன்ஸ்டாகிராம் லோகோ வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டாகிராமை லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். நான் இப்போ வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ரௌசரில் வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா வீடியோஸ் எல்லாமே வந்து காட்டும். இதில் என்ன பண்ணுறோம்னா மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட்னு ஒரு க்ரீன் கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்ஸ்டாகிராம் வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஃபீடு போஸ்ட் போடணும்னாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் IGTV போஸ்ட் போடணும்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஃபீடு வந்து நம்ம இப்போ கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதில் ஆட் கண்டென்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் ஃபைல் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ நீங்கள் வந்து எந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். நீங்கள் கேப்ஷன் ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டேக் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கவர் இமேஜ்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆன கவர் இமேஜ் வந்து இருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்பில் போய் பண்ணோம்னா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி நமக்கு தேவையான இமேஜை வந்து தம்ப்நெயிலாக வைப்போம். பட் இதில் வந்து நீங்கள் வந்து கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணி கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஆட் இமேஜ் கொடுத்து உங்களோட வேறு தம்ப்நெயில்ஸ் கூட நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு வீடியோ ஃப்ரேம் வந்து அந்த வீடியோவில் இருக்க ஃப்ரேமையே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி தம்ப்நெயிலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ளூ கலர் ஆப்ஷன். அந்த பப்ளிஷ் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஆயிரும் வித்தவுட் குவாலிட்டி லாஸ். குவாலிட்டி வந்து லாஸே ஆகாது. ரொம்பவே சூப்பராக வந்து லாஸ் ஆகாமல் வந்து அப்லோட் ஆயிரும். என்னோட இதே கிஃப்டி எஃபெக்ட்ஸ் சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ எப்படி ப்ரோ குவாலிட்டி லாஸ் ஆகாமல் அப்லோட் பண்ணீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண குவாலிட்டியில் அதே குவாலிட்டி வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ரன் ஆகும்போது உங்களோட வீடியோக்கு வந்து நிறைய வியூஸ் வர்றதுக்குமே ரொம்பவே அது வந்து சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.
ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா பாய், see you.